மக்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ எல்லாரும் என்னடா ரொம்ப நாள் ஆளக்கிழமை தேடி இருப்பீங்க. ஆமாம் மக்களே, கொஞ்சம் பிஸி ஒர்க்கு. ஸோ கொஞ்சம் நிறையா நிறைய நிறையா கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் வீடியோ கரெக்டாக லைவ் கொண்டு வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ சாரி, கோச்சுக்கிறாதீங்க. ஸோ இனிமேல் வீடியோ ரெகுலராக வந்துடும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் டெய்லி காலையில் உங்களுக்கு லைவ் இருக்குங்க. ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து மார்னிங் லைவ் இருக்கும் வெள்ளனை. ஸோ காலைல டைமிங் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக சாயந்தரத்துக்கு பதில் காலையில் அப்படியே மாற்றிடுங்க லைவை. ஸோ நாளிலேருந்து காலையில் லைவ் வந்துடும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நாளிலேருந்து டெய்லி டே லைவும் போயிடுவோம். அதே மாதிரி இந்த விட்டு போன லைவும் சேர்த்து 2 வீடியோவாக போட்டுருவோம் நாளையிலேருந்து. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ஓகே, ஸோ போயிடலாமே. ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் வீடியோ கோர்ஸ் தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? எஸ். ஸோ போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் தேவைப்படுது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ ராயல் பாஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ வேண்டுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கோடையும் மாதிரி சிறுபடி கோடை யூஸ் பண்ணி ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ் மக்களே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கான ஏதாவது queries ஏதாவது இருந்துச்சுன்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எனக்கு ஜாக்சன் சாரோடது. ஸோ எனக்கு எப்போ மெசேஜ் பண்ணுங்க. ஜாக்சன் சார் கொஞ்சம் உட முடியாமல் இருக்காரு, அதனால ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் போகலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் எப்போனாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, எஸ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஆகஸ்ட் 7 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தோம். ஆகஸ்ட் 8 கரண்ட் அஃபேர்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துலாம் ஆபிச்சரி. ஸோ இன்னைக்கு வந்து 8 இருக்கு இல்லையா? நாளைக்கு வந்து உங்களுக்கு 19 9 இருக்கும். ஸோ அந்த மாதிரி விட்டு போனதையும் சேர்த்து ஒரு நாள் ஆட் பண்ணி அன்னைக்கு லைவையும் கொண்டு வந்துருவேன். ஸோ இன்னைக்கு இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆபிச்சரி. ஸோ வெட்டரன் ட்ரைபல் லீடர் அண்ட் ஃபார்மர் ஜார்க்கண்ட் சிஎம் ஷிபு சோரன் பாசிட்டிவ். சரியா? ஸோ ஹேமந்த் சோரனோட ஃபாதர் தான் அவர் அப்படின்றது தான் அப்படிதான் பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு. ஸோ அது வந்து கரெக்டாக பாதி பேர் வந்து அது இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க, பாதி பேர் ஆமான்னு போட்டிருந்தாங்க. பட் வந்து அவர் பேர் வந்து சிபுஸ்வரன். சரியா? ஸோ அவர் வந்து ஜார்க்கண்டோட சிஎமா 3 தடவை இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ இறந்துக்கிட்டார். அவர் வந்து ஒரு ட்ரைபல் லீடராகவும் இருந்திருக்காரு. ஸோ சிபுஸ்வரன் அவர் வந்து தவறி போயிட்டாரு 81 வயசுல. ஸோ இவர் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படின்ற ரீஜனல் பார்ட்டியோட ஃபவுண்டர். சரியா? ஸோ ஜார்க்கண்டை வந்து ட்ரைபல் டாமினேட் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டா கிரியேட் பண்றதுல இந்த பார்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தாங்க. அதோட கோஃபவுண்டரா இருந்தவர் தான் ஷிபு சோரன். அவர் இப்போ இறந்து போயிட்டாரு. 3 தடவை சிஎம் வந்திருக்காரு ஜார்க்கண்டுக்கு மட்டும். ரைட்டா? ரைட்டு. இவரோட பேர் வந்து திஷோம் குரு அப்படின்னு வந்து பாப்புலரா வந்து எல்லாரும் அழைப்பார்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி ரினோடு கிரிட்டிக் அண்ட் ஒரேட்டர் எம்கே சனு அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிக் அண்ட் ஒரேட்டர் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ ஆல்ரெடி இது பார்த்தோம். ஸோ அதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ். ஸோ ஜார்க்கண்ட்ல வந்து எப்பயுமே வந்து ஷிப்பே போகாது. ஜார்க்கண்டுக்கு வந்து எப்பயுமே வந்து ஷிப்பு வந்து போகவே போகாது. ஏன் ஷிப்பு போகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷிப்பு அங்கே போறதுக்கு வழி கிடையாது. ஓகே, ஸோ அதான் க்ளூ. கிளியர்? ஒரே நிமிஷம். எஸ். ஸோ ஜார்க்கண்டுக்கு வந்து ஷிப்பு போறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா வந்து ட்ரைபல் ஏரியா. ரைட்டு. கிளியரா? கிளியர். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கரோல் நவ்ரோக்கி, ப்ரோ எம்ஜிஏ கன்சர்வேட்டிவ், போலாண்டோட பிரசிடென்ட்டாக நம்ம ஆண்ட்ரிச் டூடாவை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம கரோல் நவ்ரோக்கி வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் போலாண்டோட பிரசிடென்ட்டாக. சரி, இங்கே கிடையாது, போலாண்டோட பிரசிடென்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ இவர் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஹிஸ்டோரியன். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து எப்படி சொல்றது, நிறைய கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ்ல இருந்திருக்காரு. ஸோ நிறைய கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்திருக்காரு. ஸோ இவர் தான் வந்து இப்போ லீடரா மாறி இருக்கு, அது மீன் பிரசிடென்டா மாறி இருக்காரு போலண்டுக்கு. சரியா? கரோல் நவ்ரோக்கி வந்து போலண்டோட பிரசிடென்டாக பொறுப்பெடுத்திருக்கிறார். ரைட்டு. ஸோ இவர் எந்த பார்ட்டில இருந்து வந்திருக்காரு அப்படின்னா, நேஷனல் ஆப்போசிஷன் பார்ட்டி லா அண்ட் ஜஸ்டிஸ் அந்த பார்ட்டில இருந்து தான் இவர் வந்து அதோட பேக்ல இருந்து தான் வந்து இந்த நவ்ரோக்கி வந்து போலாண்டோட பிரசிடென்டாக மாறி இருக்கிறார். ரைட்டு. ஸோ போலாண்டோட பிஎம் யாரு? டொனால்ட் டஸ்க். கரண்ட் கேபிட்டல் வாஷா, கரன்சி ஸ்லாட்டி. சரியா? எஸ். ஸோ பிரசிடென்ட் யாரு? கரோல் நவ்ரோக்கி. ரைட்டு. ஸோ நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ராஜீவ் ஆனந்த் அவங்களோட எம்டிசிஓவாக அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறார்கள். ஸோ அதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். சரியா? எஸ். ஸோ நெக்ஸ்ட். ஸோ எஸ் ராதா சௌஹான் ஆஸ் சேர்பர்சன் ஆஃப் கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷனோட சேர்பர்சனாக ராதா சௌஹான் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஜைனுல் பாயர் ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? ஸோ ராதா சௌஹான்றவங்க வந்து நம்ம கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன், அதாவது வந்து நம்ம இந்த கெப்பாசிட்டி பில்டிங் பண்றதுக்கான நிறைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த கெப்பாசிட்டி ப்ரோக்ராம் நிறைய பண்ணுவாங்களே, ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ற கமிஷன் தான் இந்த கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன். ஸோ அவங்க வந்து அவங்களோட சேர்பர்சனாக ராதா சௌஹானை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய போஸ்டிங்ஸ் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங்கோட ஃபார்மர் செக்ரட்டரியா இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ல இருந்த ராதா சௌஹான் தான் இப்போ கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷனோட சேர்பர்சனாக பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். ரைட்டு. இதே மாதிரி நம்ம சஞ்சீவ் கோயங்கா வந்து தெலுங்கானா ஸ்போர்ட்ஸ் ஹப்போட சேர்பர்சனாக அப்பாயின்ட் பண்ணிருக்காரு. ஹெட்டாக சேர்பர்சனாக அப்பாயின்ட் பண்ணிருக்காரு நம்ம சஞ்சீவ் கோயங்கா தெலுங்கானா ஸ்போர்ட்ஸ் ஹப்புக்கு. ரைட்டு. நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப். ஆல் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆன் போர்ட் இசெக்கி ஃபார் ரியல் டைம் ப்ராஜெக்ட் மானிட்டரிங். அதாவது வந்து இசாக்ஷி
ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காங்களே, அவங்க வந்து நம்ம எஸ்பிஐயோட டைப் வச்சு இ-சாக்ஷி போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சரியா, 2023 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரியா, என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ரிவைஸ்டு ஃபண்ட் ஃப்ளோ ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த எப்படி சொல்றது, இந்த எம்பி லேட் ஸ்கீம் கீழே வர எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் வந்து ஃபண்ட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா, ஸோ அதை வந்து எந்த மாதிரிலாம் இருக்குது, எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிறக்கான ஒரு போர்ட்டலாக தான் இந்த இ-சாக்ஷி போர்ட்டல் அப்படின்ற போர்ட்டலை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த போர்ட்டல் வந்து முக்கியமாக வந்து நம்ம இந்த எப்படி சொல்றது, இந்த ஸ்கீமோட ரெக்கமெண்டேஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த ஸ்கீம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எந்தெந்த அத்தாரிட்டிஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க, ஸோ யார் யாரெல்லாம் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாக இருக்காங்க, அது பண்ணுற இந்த ஸ்கீம்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஏஜென்சிஸ் யார் யார் இருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த போர்ட்டலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனும் எஸ்பிஐயும் சேர்ந்து கொண்டு வந்த போர்ட்டல் தான் இந்த இ-சாக்ஷி போர்ட்டல். சரியா, ஸோ எஸ்பிஐயோட சேர்மன் CS Shetty, ஹெட் குவார்டர் மும்பை, ஃபவுண்டர் 1955. ரைட்டு. ஸோ இதே நம்ம க்ரோ டிஜிட்டல் அவங்க வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஜாயின் பண்ணிடுவாங்க. எதற்காக, நம்ம ஃபாஸ்டாக் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக. க்ரோ டிஜிட்டல் வந்து அசோக் லேலண்டோட அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி. ஸோ அவங்க வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட டைப் வச்சு அந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஃபாஸ்டாக் சர்வீஸை வந்து அவங்களோட கார்பரேட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து கொடுக்க போறாங்க, ஃபினான்ஷியல் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கொடுக்க போறாங்க. ஓகேவா, க்ரோ டிஜிட்டல் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட அதுக்காக தான் டைப் வச்சிருக்காங்க. ரைட்டு. நெக்ஸ்ட், ரேட்ஸ். Monetary Policy Committee holds repo rate at 5.5%, retained 6.5 GDP growth outlook, pegs inflation at 3.1%. சரியா, எஸ். ஸோ நம்ம மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து ரெப்போ ரேட் வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை, 5.5 தான் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டியும் வந்து 5.25 தான் வச்சிருக்காங்க. ஸோ மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டியும் பேங்க் ரேட்டையும் வந்து 5.75% தான் வச்சிருக்காங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி தான் இந்த தடவையும் ஆர்பிஐ வந்து அவங்களோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மூலமாக இந்த ரேட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது இந்த ரெப்போ ரேட்டு, எஸ்டிஎஃப் ரேட்டு, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, பேங்க் ரேட், இது எல்லாமே வந்து நீங்கள் பேங்கிங் அவேர்னஸில் பேசிக்ஸில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ இந்த ரெப்போ ரேட்னா என்ன, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டினா என்ன, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டினா என்னன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பாருங்க, உங்களுக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் நான் இப்போ சொன்னேன்னா இது வந்து அது ஒரு தனி டாபிக், அது ஒரு மணி நேரம் போகும். ஸோ அதனால இதில் சொல்ல முடியாமல் இருக்கு. ஸோ ரெப்போ ரேட்னா உங்களுக்கு வந்து பேங்க் வந்து வட்டிக்கு வாங்குவாங்கல்ல, ஸோ அந்த ரெப்போ ரேட் வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா பேங்க்கு, அதாவது ஆர்பிஐக்கு வந்து பேங்க் வந்து வட்டி கொடுக்குது. ஸோ அந்த ரேட்டு தான் அது. சரியா, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ரைட், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரேட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆர்பிஐ. அதே ரேட் தான் 5.5% தான் வச்சிருக்காங்க. சரியா, ஸோ ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 1935. சரியா, ஸோ இதே மாதிரி நம்ம ஆர்பிஐ வந்து ஃபினான்ஷியல் கண்டிஷன் இண்டெக்ஸ், இந்தியாக்கான ஃபினான்ஷியல் கண்டிஷன் இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, ரியல் டைம் கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் ஹெல்த் வந்து ரியல் டைமாக மானிட்டர் பண்ணுறதுக்காக ஃபினான்ஷியல் கண்டிஷன் இண்டெக்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம ஆர்பிஐ. ரைட்டா, ரைட்டு. நெக்ஸ்ட், பேங்க் ஆஃப் இந்தியா கெட் ஸ்டாண்டர்டைசேஷன் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன். அதாவது வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் வந்து முதல் முறையாக ஒரு பேங்க் இந்தியாவில் வாங்கியிருக்காங்கன்னா அது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பேங்க் ஆஃப் இந்தியா. சரியா, எஸ். டிஜிட்டல் அக்சசிபிலிட்டியும் இன்க்ளூசிவ் பேங்கிங்கும் வந்து அந்த அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது. சரியா, ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எந்த ஒரு பேரியருமே இல்லாமல் பர்சன்ஸ்க்கு வந்து பக்காவான சப்போர்ட்டை கொடுக்குது. பர்சன் வித் டிசபிலிட்டிஸில் இருக்கவங்களுக்கு பக்காவான சப்போர்ட்டை கொடுக்குது. ஸோ அதனால இந்த பேங்க்குக்கு நாங்கள் இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷனை கொடுக்குறோம், STQC தர்றோம் அப்படின்னு சொல்லி பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து கிடைத்திருக்கிறது. ரைட்டு. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவோட CEO ரஜினிஷ் கர்நாடக், ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 1906. ரைட்டா, ரைட்டு. ஸோ இதே நம்ம பேங்க் ஆஃப் பரோடா FX1, எஸ் பாப் FX1 அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தாங்க. எதற்கானது, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கான டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தாங்க நம்ம பேங்க் ஆஃப் பரோடா. அதோட பேர் தான் பாப் FX1. சரியா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் 1. கிளியர். நெக்ஸ்ட், என்னது, ஜல்சக்தி மினிஸ்டர் CR பட்டேல் இனாகிரேட்ஸ் C-FLET. அதாவது வந்து நம்ம CR பட்டேல், அதாவது வந்து ஜல்சக்தி மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, CR பட்டேல், அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சிஸ்டம் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. அதோட பேர் C-FLET. சரியா, ஸோ நியூ டெல்லியில் இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. இதை வந்து நம்ம சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் பூனே, சென்ட்ரல் வாட்டர் கமிஷனு, அவங்களோட சென்ட்ரல் வாட்டர் கமிஷனு, அதோட சேர்த்து நம்ம ஜல்சக்தி மினிஸ்ட்ரி எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்துருக்கலாம். இது என்ன பண்ணும், இந்த வெப்சைட்டோட வேலை என்ன, இந்த சிஸ்டமோட வேலை என்ன கேட்டீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். சரியா, இதன் மூலமாக உங்களுக்கு வந்து வெள்ளம் ஏதோ வரப்போகுதுன்னா 2 நாளைக்கு முன்னாடியே ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லிடும். வில்லேஜ் லெவலில் உங்களுக்கு ஏதோ வெள்ளம் வரப்போகுது வச்சுது அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடியே இந்த சிஸ்டம் மூலமாக ஃபோர்காஸ்ட் பண்ணப்பட்டு இங்கே மாதிரி வெள்ளம் வர மாதிரி இருக்கு, ஸோ இந்த இடத்துல தண்ணி அதிகரிச்சுட்டு இருக்கு, ஸோ இந்த இடம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் இந்த C-FLET அப்படின்ற யூனிஃபைட் இண்டேஷன்
ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம். ஸோ அதை தான் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஜல் சக்தி மினிஸ்ட்ரி. ரைட்டு. ஸோ இதே மாதிரி இந்தியா வந்து டபிள்யூஹெச்ஓட ஐஆர்சிஹெச் ஒர்க் ஷாப் வந்து டபிள்யூஹெச்ஓ ஐஆர்சிஹெச் ஒர்க் ஷாப் வந்து நம்ம ஹெர்பல் மெடிசனுக்காக நடத்தியிருக்காங்க எங்க கசியாபாத்ல. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் FSSAI in consultation Ministry of Ayush releases definite லிஸ்ட் ஆஃப் ஆயுர்வேத ஆகார ப்ராடக்ட்ஸ். அதாவது ஆயுர்வேத ஆகார ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ப்ராடக்ட் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆயுர்வேத ஆகாரா அப்படின்ற கேட்டகரியில் நம்ம FSSAIயும் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் மினிஸ்ட்ரி வந்துச்சுன்னா அந்த ஆயுர்வேதம் பற்றி உள்ள வரப்போகுது. ஸோ இந்த ஃபுட் ஆகாரம்ன்றது ஃபுட்டுன்றப்போ அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி உள்ள வரும். அதான் FSSAIயும் நம்ம ஆயுஷ் மினிஸ்ட்ரியும் சேர்ந்து இந்த ஆயுர்வேதிக் ஃபுட் ஐட்டம் லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஆயுர்வேத ஆகாரா அப்படின்னு சொல்லி. ரைட்டா? ரைட்டு. ஸோ இந்த லிஸ்ட் வந்து நம்ம FSSAIயோட ரெகுலேஷன்ஸ்குள்ளே வந்துருந்துச்சுன்னா அது வந்து இந்த கேட்டகரி ஆயுர்வேத ஆகார கேட்டகரிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? ஃபுட்ஸை வந்து ரெசிபி மூலமாக இன்கிரீடியன்ட் மூலமாக ப்ராசஸ் மூலமாக வந்து ஆயுர்வேதிக் டெக்ஸ்ட்டாக வந்து கொண்டு வரதான் இந்த ஆயுர்வேதிக் ஆகார கேட்டகரி. ஸோ அதில் வந்து என்னெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து ஆயுர்வேதிக் ஆகாரம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம FSSAIயும் நம்ம ஆயுஷ் மினிஸ்ட்ரியும் சேர்ந்து. ரைட்டா? ரைட்டு. கிளியரா? கிளியர். புரிஞ்சா? FSSAIயோட சேர்மன் அபூர்வா சந்திரா, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, எஸ்டாப்ளிஷ் 2008. ரைட்டா? ரைட்டு. ஸோ அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம பிரதான் மந்திரி கிஷான் சம்பதா யோஜனா அப்படின்ற யோஜனா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? பிரதான் மந்திரி கிஷான் சம்பதா யோஜனா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி. ரைட்டா? ரைட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ ஸ்டேட் லெவலில் என்ன நடந்திருக்கு? அஸ்ஸாம் டு ரோல் அவுட் போர்ட்டல் ஆன் இண்டிஜினியஸ் பீப்புள் டு அப்ளை ஃபார் ஆர்ம்ஸ் லைசன்ஸ். அதாவது வந்து அஸ்ஸாம் கவர்மெண்ட் வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு இண்டிஜினியஸ் கமிட்டியாக இருக்கீங்க, ஒரு சென்சிட்டிவ் ஏரியாலையோ எங்கேயோ நீங்கள் வசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு இண்டிஜினியஸ் சிட்டிசனாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த பாதுகாப்புக்கு பார்டர்லையோ இல்லை ரிமோட் ஏரியாஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு வந்து ஆர்ம்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ நீங்கள் அதுக்கான லைசன்ஸ் வாங்குறதுக்கான ஒரு போர்ட்டலை அஸ்ஸாம் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. புரியுதா? ஸோ இப்போ நீங்கள் ஏதோ ரொம்ப பயங்கரமான ஒரு இடத்துலையோ இல்லை ஒரு எப்படி சொல்ல தாக்குதல் நடக்கக்கூடிய இடத்துலையோ ரொம்ப சென்சிட்டிவான இடத்துலையோ இல்லை ரிமோட் ஏரியாஸ்லேயே இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்ம்ஸ் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் வழங்கப்படும் அப்படின்றதுக்கான போர்ட்டலை தான் கொண்டு வந்திருக்காங்க நம்ம அஸ்ஸாம் கவர்மெண்ட். அஸ்ஸாமோட சிஎம் ஹிமந்த பிஸ்வ சர்மா, கவர்னர் லக்ஷ்மண் ஆச்சாரியா, கேபிட்டல் திஸ்பூர். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம சாப் லேப்ஸ் இந்தியா வந்து கர்நாடகா பெங்களூர்ல அவங்களோட இனோவேஷன் பார்க்கை இனாகரேட் பண்ணியிருக்காங்க. ரைட்டு. ஸோ இதுக்கு அதை என்னன்னு புரிஞ்சிச்சு தானே? வேற ஒன்றும் இல்லை. எஸ். நெக்ஸ்ட். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ நியூஸஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்த நியூஸஸ் வந்து அடுத்தடுத்த டேஸோட சேர்த்து வந்து வந்துடும். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் நானும் ரெகுலராக வந்துடுறேன். ஸோ எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு நேஷனல் ஹேண்ட்லூம் டே ஆகஸ்ட் 1 ரைட்டா? யார் அப்சர்வ் பண்ணுறா? சரி, எப்போ இருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க? 2015 இருந்து. டேஷ் நேம்ஸ் ராஜீவ் ஆனந்த் எம்டிஎன் சிஓ ராஜீவ் ஆனந்த் எதற்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு? இண்டஸ்இண்ட் பேங்க் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு. இப்போ தான் சொன்னேன் இந்த நியூஸ் எல்லாம். ஸோ க்ரோ டிஜிட்டல் வந்து யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்க? IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட சேர்ந்திருக்காங்க, ஃபாஸ்ட் டாக் சர்வீஸ்க்காக. எஸ். பேங்க் ஆஃப் பரோடா என்ன பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க? பாப் FX1. ரைட்டு. இந்தியா வந்து எங்கே நடத்துறாங்க இந்த WHO IRCH ஒர்க் ஷாப்பை? இப்போ தான் சொன்னேன், கசியாபாத்தில் நடத்துறாங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த கண்டென்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எப்பயுமே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டென்ட்டு நம்ம எடுத்து கொடுக்கலையோ நீங்கள் படிக்கிறதோ அந்த டயத்துக்கு படிக்க மட்டும் செஞ்சுருங்க. ஸோ இந்த டயத்தில் எனக்கு கண்டென்ட் வந்தால் தான் நீங்கள் வீடியோ போட்டால் தான் நான் படிப்பேன், ஸோ வீடியோ போடலைன்னா என்னால் படிக்க முடியாது, அது கரெக்டாக அவங்க சில பேர் அந்த மைண்ட் செட்லேயே செட் ஆகிருப்பீங்க. பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் டெய்லி நியூஸஸை வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரியோ படிக்கிற மாதிரியோ வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணிடவே செஞ்சிடாதீங்க. ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாளும் ரெகுலர் வீடியோ கொண்டு வந்துடுவேன். இனிமேல் ரெகுலராக வந்துடும். ஸோ இனிமேல் கட் ஆகாது. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எதையுமே மிஸ் பண்ணிடாது. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸோ queries இருந்துச்சுனாலும் DAV_3073 இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ் சரியா? ஓகே மக்களே. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். டாடா, பபாய், see you, டாடா, பாய்.